பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ காயமாகி எங்கள் உடலில் குளிரிக்க அந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி தான் சூரிய சக்தி. இப்போ உலகத்தில் எல்லா தாவரங்களிலிருந்து எல்லாத்துக்கும் நவகோள்களிலிருந்து சூரிய சக்தி தான் ஆதிசக்தியாக இருந்து வழி நடத்துது. அப்படிப்பட்ட சூரிய சக்தியாகிய மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி, இந்த காயத்துக்குள்ளறிக்கிய ஆன்மா தான் சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நினச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் சூரிய பகவானை நினச்சி நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது ஒரு 4 மணிக்கு விழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் சுவாசத்தையோ அல்லாட்டி புருவமத்தையோ நாங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது எதை நினைக்கிறோமோ அதுவாகிற இதுதான் மனிதனுடைய படைப்பு. எண்ணங்களை கொண்டு மனத்தை கொண்டு வாழ்கிறவர். எண்ணங்களை கொண்டு மனத்தை அறியலாம். அப்போ எண்ணங்களை கடந்து உள்ள போ. நீ தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளை, அது எண்ணங்கள் பதிவுகளாக, செயலில் நீ ஈடுபட்ட அந்த பதிவுகளாகவும் இருக்கும். அந்த சித்தத்தில் இருக்க கர்மாக்களை கடந்து உள்ள போ என்பதற்கு எங்களுக்கு ஒரு குரு எங்களுக்கு அவசியம். அந்த குருகிட்ட போய் நாங்கள் சச்சங்கங்கள் கேட்டு அவர் சொல்கிற மாதிரி அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு மூழ்கி விளக்கேற்றி ஒரு குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் சுவாசத்தையோ புருவமத்தையோ கவனிக்கும் போது எங்களுக்கு அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி என்னோட எதை நினைக்கிறோமோ அதுவாகிற உள்முகமாக நாங்கள் கவனிக்கும் போது, சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த சுவாச சக்தி பலமாகி மனம் தன்னுடைய உண்மையான தன்மைக்கு வரும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ நம்மளுடைய சுயத்தன்மையிலிருந்து ஆசைப்பட்டு அளவு கடந்த கோபம், குரோதம், பொறாமை, கவலைகள் இந்த பக்கம் போய் உலகத்து பக்கம் போய் மனப்பலம் குறைந்து இன்றைக்கு வேதனைகளில் எதை நினைத்தாலும் அதை கொண்டு சரியை செய்ய முடியாது, உலகத்தில் வாழ முடியாத ஒரு அளவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் மாபெரும் சக்தி என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு பகவான் எங்களுக்கு ஒரு மாபெரும் மகா மந்திரத்தையும், அதை எப்படி நாங்கள் அதை எங்களுக்குள்ள அந்த உயர்ந்த சக்தியை வெளிப்படைய வச்சு அதனுடைய உதவியை சார்ந்து நாங்கள் மனத்தை கொண்டு செயல் செய்து அளவுக்கு இன்ப துன்பங்களை அளவாக அனுபவித்து வாழ்கிற எப்படி என்ற ஞானத்தை பெற்று என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவர்கள் மண் உலகத்துக்கு போதித்தார்கள். அப்படிப்பட்ட பகவானை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லி அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி பாவங்களை கடக்க வச்சு எல்லா சித்திகளையும் மனவந்து கொடுத்து, நீ எப்படி உன் பாவத்தை கடந்து உன் துன்பத்தை கடந்து உலகத்தில் அமைதி பெற்று உன்னுடைய நிஜத்தன்மையாகிய அமைதியை பெற்று ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்று சொல்லி அறிந்த நீ மற்றவர்களுக்கும் அந்த போதனை செய்து அவர்களுக்கும் வழிகாட்டு என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22-23 ஆண்டுகளாக எந்த சுயநலம் எதிர்பாராமல் மக்களுக்கு வழிகாட்டி, மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லி மக்களுக்கு வழிகாட்டி கொண்டு வரோம். அப்படி நாங்கள் எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டி அவர்களுக்கு எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எல்லோரும் பாருங்கள், இயற்கை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், என்ன தண்டான கொடுக்குறார். அந்த கொடுக்குற தன்மையிலிருந்து நாங்கள் அந்த நம்மளை இயக்கிறவரிலிருந்து நாங்கள் ஒரு கொடுக்காத சுயநலவாதிகளாக வாழும்போது தான் எங்களுக்கு துன்பங்கள் வேதனை வருது. என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு சுய சக்தி ஒன்றைக்கு அந்த சுயத்தை மறந்து நாங்கள் அளவுக்கு அதிகமான பாசம், பற்று, ஆசைகளுக்கு பின்னால் போகும்போது எங்களுடைய சுயதன்மையிலிருந்து விலகி வாழும்போது தான் இயற்கை எங்களை தண்டிக்குது.
இயற்கையை சார்ந்து வாழ்றோன்னா நாங்கள் இயற்கை என்பது கொடுக்குற தன்மை உள்ளது, எதுண்டான கொடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு அந்த கொடுக்குற தன்மை சுயநலமற்ற பொதுநலமாகிய எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற அந்த தன்மை எங்களுக்கு உண்டாகிறதுக்கு எங்களுடைய இயக்கிற அந்த சுயதன்மையிலிருந்து நாங்கள் விலகி விட்டோம். அந்த சுயதன்மைக்கு வரும்போது நாங்கள் இறைவன் எப்படி இந்த உலகத்தை நடத்துகிறாரோ இயற்கையை சார்ந்து நாங்கள் எப்படி வாழ்கிறதுக்கு இந்த இயற்கை உதாரணத்துக்கு இந்த மாமரம் பாருங்கள், அது தன்னிட்ட இருந்து மாங்காய் பழங்களை கொடுக்குது. வாழை மரம் அப்படி. அப்போ அந்த இயற்கையை சார்ந்து வாழ்கிற எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்து இயற்கையை சார்ந்து வாழ்கிற பாருங்கள், இந்த இயற்கை இந்த இயக்கத்தை சார்ந்து வாழ்கிற சூரிய சக்தியை சார்ந்து வாழ்கிற நவகோள்கள் எல்லாம் சரியாக தன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பாருங்கள் எங்களை இயக்கிற சூரிய சக்தியாகிய காயத்ரியோட உள்முகமாக நாங்கள் சார்ந்து வெளியில் பாருங்கள் ஐந்தை சாராமல் 5 அறிவை சாராமல் 6வது அறிவாகிய மனத்தால் அறிகிற அறிவில் பகுத்தறிஞ்சி 7வது பாருங்கள் உணர்வு நிலையாகிய பாருங்கள் சகஸ்காரா, அது ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி பாருங்கள், சிக்கிமுக்கி கல் கற்ப காலம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் தன்னுடைய சுயதன்மையிலிருந்து மாற மாட்டார். அவரை கரையில் எடுத்து அந்த பாருங்கள் அந்த கடலில் இருந்து கரையில் எடுத்து போட்டு அவர் இரும்பு கம்பியால் அடித்தா அவருக்கு நெருப்பு வரும். அதுதான் அவருடைய சுயதன்மை. அப்போ கற்ப காலம் அவர் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் அவர் வெளியெடுத்து போட்டு தட்டின உடனே அவருடைய சுயதன்மை வருமாம். அந்த சுயதன்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலே கற்ப காலம் அவர் தண்ணீருக்குள்ளே இருந்திருக்கார். அதே மாதிரி நாங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் எங்களுடைய சுயதன்மை நாங்கள் மாறாமல் இருந்தால் இந்த உலகத்து ஆசைப்பட்டு பாசங்கள் அதுகள் தாக்காமல் அதுகளை கொண்டு அளவாக நாங்கள் வாழ்கிறதுக்கு அந்த மனசக்தி பெற்று வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைண்டா எதையும் விட்டு போகிறதில்ல. அப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி அளவாக வாழணும், எதுக்காக அதை எடுக்கணும், எதுக்காக அதை கழிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஞானத்தோடு வாழ்கிற ஒரு பெரிய ஒரு மகா வாழ்க்கை தான் இந்த காயத்ரி மயமாக்க ஆன்மீக வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு காலையில் நம்ம அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி அன்று வாழ்ந்தவர்களெல்லாம் அதிகாலை எழுந்து பாருங்கள் குளிச்சு மூழ்கி கடவுளை நினைச்சு தன்னுடைய கடமையெல்லாம் ஆற்றும் போது விவசாயம் இருந்து எல்லா கடமையும் ஆற்றும் போது நீண்ட நாள் பாருங்கள் சுகமாக சந்தோஷமாக அவர்கள் புள்ளகட்டியலோடு நோய் நொடியற்று வாழ்ந்தார்கள். அதே மாதிரி நாங்கள் ஒன்று இயந்திரமான உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் அதிகாலை எழும்புவதை விட்டு பாருங்கள் நாங்கள் கடவுளை நினைப்பதை விட்டு உலகத்து பக்கம் சார்ந்து வாழும்போது தான் இந்த இயற்கை எங்களை தண்டிக்கிற அளவுக்கும் பாருங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து நம்ம மாறினோடனே நோய் நொடி துன்பங்கள் வறுமை சாக்காடில் இருந்து நாங்கள் வேதனைப்படுவதற்கு காரணம் நாங்கள் எங்களை இயக்கிற எங்களை மட்டும் இல்லை இந்த உலகத்தை இயக்கிறவரை சார்ந்து வாழாமல் எங்கள் மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்க உலகம் உண்டு என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் மனம் போன போக்கு போகாமல் மனத்தை நாங்கள் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதாவது பாருங்கள் 5 பேர் பாருங்கள் குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவனோட நம்ம சேர்ந்து பழகி வந்தவன் 6வது குடிகாரன் ஆயிடுவோம். அதே மாதிரி 5 பேர் பாருங்கள் நல்லவர்களோட நல்ல நல்லவர்களோட நம்ம சேர்ந்து வாழ 6வது நல்லவராக நாங்கள் ஆயிடுவோம். அது மாதிரி எந்த சூழலில் நம்ம இருந்தாலும் நம்முடைய சுயதன்மை மாறாமல் இருக்கிறதுக்குரிய வழி தான் தவம் தானவம் பண்ணுங்கள். உங்களுடைய கர்மாக்களோட பலத்தை குறைக்கிறதுக்கு தவம் பண்ணுங்கள் பாருங்கள், தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் நம்மளுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழியில் நம்மளுக்கு ஒரு பெரிய மகா சக்தி படைத்த காயத்ரி மந்திரமும் அதை எப்படி கொண்டு பாருங்கள் எங்களுடைய ஆன்ம சக்தி வெளிப்பட வேண்டிய அந்த உபதேசங்களும் அதுக்குரிய வழிகளை நாங்கள் பாருங்கள் யூடியூப் மூலமும் பாருங்கள் ஃபேஸ்புக் மூலமும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை பௌர்ணமி விசேஷ நாட்கள் சிவராத்திரி என்னுடைய குருநாதர் அவதார நாட்கள் பாருங்கள் அவருடைய குரு பூசை இப்படி எல்லா நாட்கள்லையும் பாருங்கள் மக்களை ஒன்று கூட்டி பாருங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வரோம். அப்படிப்பட்ட வழியில் நீங்களும் போய் பாருங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே அதிகாலை எழுந்து 4 மணி கிளம்பி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் உலகத்தில் எதையும் பாருங்கள் கொண்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சக்தி எல்லாம் வாழலாம். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்ன மாதிரி இந்த
வையத்துள் பாருங்கள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் இந்த வையகம் பாருங்கள் தாக்காமல் வையத்துள் வாழ்ந்து இறுதியில் ஆண்டவன் அடைந்த பெரிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் யோகிகள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.